இல்ல குழந்தையே, அப்பன் உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற பூஜை அறையில் இருக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன் அப்பன் எப்பொழுதும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருந்து உனக்கு ஆசிகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உன்னுடைய பூஜை அறையில் நீ செய்கின்ற தவறினால் அப்பன் என்னால் மட்டும் அங்கே இருக்க முடியவில்லை என்பதற்காக இப்பொழுது உனக்கு இதை தெரிவிக்க நான் வரவில்லை. என் குழந்தையே, எந்த தெய்வமாக இருந்தாலும் அவராலும் அங்கு இருக்க முடியவில்லை, அங்கே தவறுகள் இருக்கின்றது என்றால் உன்னுடைய தெய்வங்கள் யாருமே அங்கு இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். குழந்தையை காப்பாற்றுவதற்கு என்று யார் அங்கே இருக்கப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு அர்த்தத்தில்தான் அப்பன் உன்னிடத்தில் தெரிவிக்க ஓடி வந்திருக்கின்றேன். தங்கமே, நான் உன்னிடத்தில் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இது போன்ற தவறுகள் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக தெய்வங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். குறிப்பாக உன் அப்பன் நான் அங்கே வாசம் செய்ய மாட்டேன் என்று என் தங்கமே. ஆனாலும் நீ கவனக்குறைவினால் குறைவு இன்று எத்தனை பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு முறை நன்கு சிந்தித்து பார், தெரியும் பிரச்சனைகளும் வேதனைகளும் எத்தனை எத்தனை என்று. அது எதனால் வந்தது? நமக்கு அப்படி வரும் பொழுது அதனை ஏன் தடுக்க யார் நம்மோடு துணை இல்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதற்கு முன்பாக நம் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறோமா? நம் இல்லத்தில் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றதா என்று கவனம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். எல்லாம் தானோவென்று எல்லாவற்றையும் எல்லா பூஜைகளையும் விளக்கி ஏற்றுவதையும் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. என் தங்கமே, சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கின்றது. நானே உன்னிடத்தில் வந்து உன்னுடைய பூஜை அறையில் நீ எனக்கு தினமும் விளக்கினை ஏற்ற வேண்டும், தினமும் எனக்கு பூ மாலை சாற்ற வேண்டும் என்று எனக்கு நீ வைத்திருக்கின்றாய். படைக்க வேண்டும் என்றெல்லாம் உன்னிடத்தில் நான் கேட்கவில்லை. என் குழந்தை, நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் உன்னுடைய பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, தெய்வங்கள் கூடியிருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் உள்ளே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு சுத்தமில்லாமல் அசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தெய்வங்களுக்கு பூஜை அறைகள் என்ற ஒன்று எதற்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சுத்தமாக வைத்திருப்பதற்காக மட்டுமே அப்பன் இதனை சொல்லவில்லை. என் குழந்தை, உன்னுடைய பூஜை அறையில் இந்த 2 தவறுகள் இருக்கக்கூடாது. அது இருக்கின்ற பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக ஒரு தெய்வம் அளிக்கின்ற ஆசீர்வாதம் உன்னை முழுமையாக வந்து சேராது என்பதை நீ உன்னுடைய இல்லத்தில் நீ செய்கின்ற அந்த தவறினை அப்பன் உனக்கு காட்டுவதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதை நீ பின்பற்றுவாயா? நிச்சயம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, சிலருக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கின்றது. அவர்கள் அறியாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் அப்பன் இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, பூஜை அறையில் நீ உன்னுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகளை செய்து விட்ட பிறகு அடுத்த நாள் அந்த மலர் காய்ந்துவிடும். என் குழந்தையே, காய்ந்த மலரை நீ அந்த பூஜை அறையில் நீண்ட நேரமாக வைத்திருக்க கூடாது. அதை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும். எதற்காக அதை அப்புறப்படுத்த சொல்கிறேன் என்றால், என் தங்கமே, காய்ந்த மலர்கள் அங்கு இருக்கும் பொழுது உன்னுடைய தெய்வங்களும் மனம் உவந்து மனதார மன சந்தோஷத்தோடு அவர்கள் உனக்கு புத்துணர்ச்சியோடு ஆசிகளை கொடுக்க ஓடி வருவார்கள். அதுபோல வண்ண வண்ண மலர்கள் என்பதற்காக நீ செயற்கையான மலர்களை நீ தெய்வங்களுக்கு ஒருபோதும் சூட்டக்கூடாது. என் குழந்தை, தெய்வங்களுக்கு சூட்ட நினைக்கின்ற மலர்கள் நீ இயற்கையான மலர்களாக இருக்க வேண்டும். என் மனதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் குழந்தையே, அதுபோல நீ செய்கின்ற இன்னொரு தவறு, உன் இல்லத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவர் அவரின் படத்தை வைத்து நீ அங்கே வணங்கி கொண்டு இருப்பது. உனக்கு அவர்கள்
தெய்வங்களாக கூட தோன்றலாம். நீ அவர்களை உயிரினும் மேலாக நேசித்திருக்கலாம். அவர்களை அங்கு வைக்க கூட முடியாதா? இந்த இடத்தில் நான் வேறு யாரையும் வைக்க மாட்டேன் என்று கூட நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய அன்பிற்கு நான் அடிபணிகின்றேன். ஆனால் அதை வைப்பதற்கு இடம் அதுவல்ல என்றுதான் அப்பன் உனக்கு எடுத்துரைக்கின்றேன். இறந்தவர்களின் புகைப்படத்தை நீ தனியாக வைத்து வழிபடு. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து நீ தெய்வங்கள் இருக்கின்ற இடத்தில் அதனை வைக்கக்கூடாது. உனக்கு இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு நிச்சயமாக தெரியும் என்று அப்பன் நினைக்கின்றேன். என் தங்கமே, இறந்தவர்கள் உன் மனதில்தான் நீ தெய்வமாக முடியும் என்று. தெய்வங்கள் என்பது எல்லோருக்குமே கையெடுத்து வணங்கக்கூடியவர்கள். உன்னுடைய வீட்டில் இறந்தவரின் புகைப்படத்தை வைத்து நீ மட்டும் வணங்க முடியும். வெளியில் இருந்து யாராவது ஒருவர் வந்தால் உன்னை கையெடுத்து வணங்க சொன்னால் நீ நிச்சயமாக கையெடுத்து வணங்க மாட்டாய் அல்லவா? அப்படி உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் யாரும் வணங்க மாட்டார்கள் அல்லவா? பொதுவாக கருதி நீ அவர்களை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்தால் அப்பன் உனக்கு இத்தனை வாக்குகளை கொடுத்த பிறகு புரியவில்லை என்றால் நீ அந்த அவரின் புகைப்படத்தை அங்கே வைத்து உன்னுடைய தெய்வங்களுக்கு நீ எத்தனை கோடி பூஜைகள் செய்தாலும் அது உனக்கு பலன் கொடுக்காது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நான் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் குழந்தை, வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீ தெய்வங்களுக்கு மனமாற செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் தெளிவாக இருக்கின்றேன். அதற்காக அப்பன் உனக்கு வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கின்றேன். நீ செய்கின்ற சிறு தவறினால் உன்னுடைய பூஜைகள் எல்லாம் பாழாகி இருக்க போகிறது அல்லவா? அதனால் என் குழந்தையே, இதுவரை நீ எப்படி இருந்தாயோ இனிமேல் சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கவனமாக மிகவும் அதிகம் தேவை. கடவுள் மீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? கடவுள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அதில் ஏற்படுகின்ற சிறு தவறினால் உன்னுடைய அத்தனை பலன்களும் கிடைக்காமல் போவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கின்றது. அதனால் என் தங்கமே, இனி ஒருபோதும் இந்த தவறுகளை உன்னுடைய பூஜை அறையில் செய்து விடாதே. உன் மனதிற்குள் தெரியும் அல்லவா, இதனால் நாம் செய்கின்ற எந்த பூஜைகளும் பலன் கிடைக்காது என்று. அதை தாண்டி நான் உன்னிடத்தில் சொல்வதற்கென்று வேறு எதுவும் இல்லை. வாழ்க்கையில் இது போன்ற தவறுகளை ஒருபோதும் செய்து விடாதே. அப்பன் உனக்கு எல்லா செய்திகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை, வெற்றி வாழ்க்கை அதிகமாக கிடைத்துவிடும் என்று நான் மிகவும் விருப்பப்படுகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் உன்னோடு பேச ஓடி வந்திருக்கிறேன் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறக்காதே. இந்த அப்பன் அன்பை நீ புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக வெற்றி என்பது ஒருபோதும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் இனிமேல் செய்ய நினைக்கின்ற எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னுடைய தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கான ஆசிகளை வழங்கி கொண்டு இருப்பார்கள். உன்னால் உன்னுடைய தெய்வங்கள் உன்னுடைய பூஜை அறையில் மலர்களை சூட்ட முடியவில்லை என்றால் பரவாயில்லை. காய்ந்த மலர்களை ஒருபோதும் அங்கே இருக்க வைக்காதே. என் குழந்தை, இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் உனக்கான வேண்டுதல்களை நீ மனதார நிச்சயமாக ஒவ்வொன்றாக உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும் என்பதை இந்த அப்பன் உனக்கு உறுதி வாக்காக தருகிறேன். உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த அப்பன் நான் சொன்ன வாக்கை எப்படியும் உனக்கு வாழ்க்கையில் பலிக்க செய்வேன் என்பதை நான் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் குழந்தை, நான் மட்டும் அங்கு இருக்க முடியவில்லை என்பதால் இப்பொழுது உனக்கு இதனை தெரிவிக்க நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.